நல்லதா 4 விஷயம் பார்க்கலாமா? மனுஷனுக்கு சந்தோஷமா இருக்கிறதுல ஒரு பயம் இருக்கு. அதனால தான் நாம தேடி தேடி கவலைகளை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். உண்மையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு பெரிசா ஒண்ணுமே தேவையில்ல. ஆனா நம்ம கவலைப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள ஓவர் திங்க் பண்ணுவோம். நம்மள அவமானப்படுத்துறவங்கள பத்தி யோசிச்சு பார்க்குவோம். தூக்கமே வராம தவிக்கும். அதுக்கெல்லாம் தீர்வு வாழ்க்கையை சிம்பிளா வச்சுக்கோங்க. ஜாலியா இருங்க. கவலைப்படுகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ஒண்ணும் அந்த அளவுக்கு வருத்தலாம் இல்லங்க. எதுவுமே புரியாம வழி கேட்டு உங்ககிட்ட வரவங்க கிட்ட அறிவுரை சொல்றீங்கன்ற பேர்ல நீங்க இதை இப்படி செஞ்சிருக்கணும், அப்படி செஞ்சிருக்கணும்னு சொல்லாதீங்க. அதுக்கான நேரம் அது இல்ல. அப்படி சொல்றது அவங்க மறுபடியும் ஒரு குற்ற உணர்ச்சியிலும் கில்ட்டுல தாங்க தள்ளிடும். இதுக்கு தீர்வு முடிஞ்சா ஆறுதல் சொல்லுங்க, இல்ல உதவி செய்யுங்க. ஆனா கண்டிப்பா இது அறிவுரை சொல்றதுக்கான நேரம் இது இல்ல. 3வது, ஒருத்தருக்கு தேவையில்லாத அளவுக்கு அதிகமா எதுவுமே செஞ்சுக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க நீங்க அன்பின் மிகுதில தான் அவங்களுக்கு செய்றீங்கன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கு, அதனால செய்யறாருன்னு ஒரு கட்டத்துல சாதாரணமா எடுத்துப்பாங்க. அப்புறம் நம்ம இதை இவ்வளவு செஞ்சோம், அவங்களுக்கு நன்றியே இல்லைன்னு புலம்புற நிலைமை தான் வரும். அவங்க உங்களை இப்படி நினைக்க வச்சது நீங்க தான். உங்க மனசை பாக்குறதுக்கு பதிலா நீங்க செய்யற வேலையை மட்டும் பாக்குற இடத்துல நீங்க அவங்கள நகர்த்த வச்சிடுவீங்க. எனவே எல்லாருக்கும் ஒரு அளவு இருக்கட்டும். நல்ல விஷயங்கள் கூட பயம் வருது. மத்தவங்க மேல சின்னதா பொறாம வருது. பிடிச்சவங்க மேல கோபம் வருது. யாரையும் பழி வாங்கணும்னு ஒரு எண்ணம் வருது. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தான். இதெல்லாம் வருதுனால நீங்க ஒரு கெட்டவன்னு உங்களை நீங்களே லேபிள் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் வந்தா அதை அப்படியே கடந்து போயிடுங்க. அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள்ல நீங்க இயல்பா மாறிடுங்க. தேவையில்லாம குற்ற உணர்ச்சியில உங்களை நீங்களே தள்ளிக்காதீங்க. இது மாதிரி நல்ல விஷயங்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பகிருங்க.